ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெரின் மேஜிக் அக்வா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வினிகரியல் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே மேக் பண்ணி வச்சுருக்கிற வினிகர் எடுத்துக்கலாம். இதைத்தான் நம்ம ஸ்டார்டர் கல்ச்சராக யூஸ் பண்ண போகிறோம். இதை மாதிரி ஒரு பாட்டில் இருந்தால் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆப்பிள் சீடர் வினிகர் எடுத்துக்கங்க. அரை லிட்டர் வாங்கினீங்கன்னா 1/4 லிட்டர் வாட்டர் 1/4 லிட்டர் வினிகரில் ஆட் பண்ணணும். இந்த பாட்டில் இப்போ 1/4 லிட்டர் வினிகரில் ஆட் பண்ணலாம். நல்லா ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கங்க. இல்லைன்னா அடியே ரொம்ப துகள் மாதிரி இருக்கும். அதனால் ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு பியூர் வாட்ரு எடுக்காமல் நீங்கள் பிஸ்கியில் வளர்த்த தண்ணி வாட்ரு இருந்துச்சுன்னா அதை மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா பியூர் வாட்டரில் கல்ச்சர் அதிகமாக மேக் ஆகாது. அதனால் ஃபிஷ் வாட்டர் இருந்தால் அதை எடுத்து ஆட் பண்ணிக்கிங்க. அது நல்லா க்ரோத் ஆகும். நம்ம இந்த பாட்டிலில் இப்போ 4 இன்ச்சுக்கு கீழே தண்ணி ஃபில் பண்ணிடலாம். இப்போ ஃபில் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கப்புறம் ஆப்பிள் எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் ஆப்பிள் எடுத்து கட் பண்ணிக்கங்க. ஒரு நார்மல் பீஸ் கட் பண்ணிக்கங்க. இந்த தூள் அது ரொம்ப கொஞ்சம் பிளாக் அவுட்டாக இருக்குங்காட்டிக்கு அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் ஒன்று கட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற அந்த தொல்லியெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ தொல்லி ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 3 பீஸ் 4 பீஸ் இருந்தால் மட்டும் போதும். ஏன்னா அதிகமாக போட வேணாம், கல்ச்சரு ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நம்ம ஒரு 3 பீஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணலாம். இல்லைன்னா 4 பீஸ், அதுக்கு மேலே வேணாம். இப்போ நம்ம ஒரு 4 பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 4 பீஸ் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கிற கல்ச்சர் எடுத்துக்கலாம். ஸ்மால் குவான்டிட்டி அளவுக்கு நம்ம அதில் எடுத்துக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு வினிகரில் காட்டுறேன் பாருங்கள். உங்களை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இது நம்ம ஏற்கனவே 1/2 லிட்டர் ஆப்பிள் சீடர் இல்லைன்னா 1/2 லிட்டர் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி வச்சதில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இனி 7 டேஸில் மேக் ஆகும். கல்ச்சர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை மாதிரி ஒரு கிளாத் ஒன்று எடுத்துக்கோங்க. கிளாத் ஒன்று எடுத்து இது மேலே க்ளோஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வேறு ஏதாச்சும் கொசுக்கு பார்த்திங்கன்னா இப்போ எக்கு விட்டுச்சுன்னா அது கல்ச்சர் மேக் ஆகாது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அதே ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். அது மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வினிகரியல் மேக் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.